திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகம். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. தலம் திருப்பழனம். பதிகம் 12, பாடல் 8. கூவைவாய் மணிவரன்றின் குழிந்தாடும் காவேரி, கூவைவாய் மணிவரன்றி குழிந்தோடும் காவேரி, பூம்பாவை வாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான், கூவைவாய் மணிவரன்றி குழிந்தாடும் காவேரி, பூம்பாவை வாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான், கோவை வாய் மலை மகள் கோன், கோவை வாய் மலை மகள் கோன் சொல்லாற்றின் கொடியாடை, கோவை வாய் மலை மகள் கோன் சொல்லாற்றின் சொல்லேற்றின் குடியாடை, பூவை கால் மழலை கால் போகாதே பொழிந்துள்ளோ, கோவை வாய் மலை மகள் கோன் கொள்ளேற்றின் கொடியாடை, பூவை கால் மழலை கால் போகாதே பொழுதுலாதே பொழுதுள்ளாதே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் காவேரியோடைய அழகை சொல்லுகிறார். ஏன்னா நான் முன்பே கூறியது போல தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் சோறும் இடத்தில் உள்ளது. அது காவேரியும் பாய்ந்தோடும் காவேரியாக அந்த இடம் வளமாக உள்ளது. அதை மேற்கோள் காட்டுகிறார். காவேரி எப்படிப்பட்டு பாய்ந்து ஓடுகிறது அப்படிங்கிறத இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல இடங்களிலிருந்து மணிகளை வாரிக்கொண்டு வரும் கரைகளை சேர்க்கும் காவேரி நதியில் தங்களது முத்து போன்ற பற்கள் விளங்குகின்ற தோன்றுமாறு பெண்கள் பாய்ந்து நீராடுகின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் பெண் மங்கையர்கள் முத்து பற்களை உடையவர்களாமல் அவர்கள் இந்த காவிரி ஆற்றில் நித்தமும் குளித்து நீராடுகின்றார்கள். அவ்வாறு நீர்வளம் மிக்க வளம் செழிப்பாக உள்ளும் திருப்பழனம் பகுதியில் உரைபவனே அப்படின்னு சொல்கிறார். யார் உரைகிறார்னா, திருப்பழனத்திற்கு வீட்டிற்கு செம்பெருமான். கொவ்வைவாய் கனி போன்ற சிவந்த வாயினை உடைய மலைமகளின் பார்வதி தேவியின் அழகை குறிப்பிடுகிறார். அந்த குபை பழம் போன்ற சிவந்த உதடுகளை உடைய பார்வதி தேவி, மலைமகள் பார்வதி தேவியின் சிவபெருமானின் மனைவியாக இருக்கும் எம்பெருமானே, இடப்பகுதியில் இடம் கொடுத்துள்ள சிவபெருமானே, பூவினை போன்று இனிமையான மழலை மொழி பேசும் நாகக்கணியின் பறவைகளே, எனது தலைவனாகிய சிவபெருமான் பிரிவாற்றினால் ஒவ்வொரு கணமும் மிகவும் நீண்டு விரைவில் கழியாமல் எனது துன்பத்தில் ஆழ்த்து கொண்டிருக்கிறது. அவரை பிரிந்து இருக்கின்ற ஒவ்வொரு கணமும் எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கின்றது. நீ அவரிடம் சென்று தூது செல்வாயாக என்று சொல்லி அங்கே இருக்கும் பறவைகளிடம் விண்ணப்பம் செய்கிறார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.